ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை மாவு தேங்காய் பர்ஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் தேங்காய், 2 கப் சர்க்கரை, அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 கப் நெய். இப்போ கடலை மாவு தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். இதில் 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம், சர்க்கரை நனையிற அளவுக்கு. ஒரு அரை கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். நான் ரா சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரா சுகர் வேண்டாம்னா நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஃபுல்லாக சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கடலை மாவு ஆட் பண்ணிப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை தூவிட்டே அப்படியே கலரிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையில் கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தேங்காவை ஆட் பண்ணிப்போம். 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காய் அப்படியே போடலாம், இல்லைன்னா மிக்சியில் ஒரு திருப்பிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் கலரணும். நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் வந்ததும் இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் போது நெய் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 1 கப் நெய் ஆட் பண்ண போகிறோம். ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரேயில் நெய்யை க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கலரிட்டு நம்ம ட்ரேயில் கொட்டிடலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கலரிட்டு கொட்டிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்லேயே ஒரு 2 செகண்ட் கலரிப்போம். இப்போ இதை அப்படியே நம்ம நெய் தடவி வச்ச தட்டில் கொட்டிடலாம். தட்டில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையும் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே பீஸ் போட்டு முடிச்சாச்சு. நம்மளோட டேஸ்டியான கடலை மாவு தேங்காய் பர்ஃபி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மறக்காமல் ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.